இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கதையை கூறப்போகிறேன். இதை நீங்கள் உன்னிப்பாக கவனமாக கேட்ட பிறகு அதிகமாக யோசிப்பது, பயப்படுவது மற்றும் கவலைப்படுவது ஆகிய அனைத்தையும் விட்டுவிடுவீர்கள். உங்கள் மனம் மகிழ்ச்சியாலும் நிம்மதியாலும் நிறைந்துவிடும். சரி, வாருங்கள், இன்றைய கதையை தொடங்குவோம். நண்பர்களே, அது ஒரு காலம். ஒரு நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அந்த இளைஞன் அளவற்ற துயரத்தில் இருந்தான். அவன் மிகவும் ஏமாற்றமடைந்திருந்தான். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் ஏன் தன் சுயநலத்திற்காக மட்டுமே வாழ்கிறான் என்பது அவனுக்கு புரியவே இல்லை. அவனுக்கு எங்கு பார்த்தாலும் யாரிடமும் சுயநலம் மட்டுமே கண்ணில் பட்டது. அவனுக்குள் எப்போதும் ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. யாரும் அவனை நேசிப்பதில்லை, யாரும் அவன் மீது அக்கறை காட்டுவதில்லை. அனைவரும் தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே அவனுடன் உறவு வைத்திருக்கிறார்கள். சுயநலம் தீர்ந்தவுடன் அனைவரும் அவனை தங்களை விட்டு தூர விலக்கிவிடுகிறார்கள். நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் கூட இப்படித்தான் நடக்கிறது. நாமும் எப்போதும் யாராவது ஒருவரின் துணையை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு யாருடைய துணையும் கிடைக்காத போது நாம் நம்மை தனிமையாக உணர்கிறோம், பலவீனமாக உணர்கிறோம். இந்த உலகில் நம்மைப்போல் யாரும் இல்லை என்று நாம் நினைக்கத் தொடங்குகிறோம். நம்மை யாரும் நேசிப்பதில்லை, நம்மீது யாரும் அக்கறை கொள்வதில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் இறுதியில் ஒவ்வொருவரும் தனித்தே செல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். அந்த இளைஞன் தன் தனிமையால் மிகவும் சோர்வடைந்து போயிருந்தான். இதன் காரணமாக ஒரு நாள் அவன் தன் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பாதையில் நடக்கத் தொடங்கினான். அவனுடைய மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த எண்ணங்களில் மூழ்கியபடி அவன் அந்த பாதையில் முன்னோக்கிச் சென்று கொண்டே இருந்தான். அப்போது அவனுக்கு வழியில் ஓர் ஆசிரமம் தெரிந்தது. அவன் அந்த ஆசிரமத்தை நோக்கி முன்னேறிச் சென்றான். அங்கே ஒரு குரு தன் சீடர்களுக்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பதை அவன் கண்டான். அந்தச் சீடர்களில் ஒருவன் தன் குருவிடம், "குருவே, தியானம் என்றால் என்ன? இந்த தியானத்தை செய்வதால் நமக்கு என்ன லாபம்?" என்று கேட்டான். தன் சீடனின் இந்த கேள்விக்கு அந்த குரு பதிலளித்துக் கூறினார், "மகனே, தியானமே உண்மை. தியானம் நம்மை தனிமைப்படுத்துகிறது. நாம் எவ்வளவு அதிகமாக தனிமையாகிறோமோ அவ்வளவு அதிகமாக தியானத்தில் ஆழமாக இறங்குகிறோம். இந்த தனிமையே உன்னை சத்தியத்தின் உண்மையின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். உனக்குச் சத்தியத்தை அடையச் செய்யும்." ஆசிரமத்திற்கு வெளியே நின்று கொண்டு அந்த இளைஞன் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான். அந்த குருவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளைக் கேட்டவுடன் அவன் ஓடோடி வந்து அந்த குருவின் முன்னால் நின்று கூறினான், "ஹே குருவே, தியானம் நம்மை தனிமைப்படுத்துகிறது என்றால் இந்த விஷயங்களில் நான் அனைவரையும் விடச் சிறந்தவன் என்றுதானே அர்த்தம்? நீங்கள் தியானத்தின் துணையை பெற்று தனிமையாகிறீர்கள். ஆனால் நான் எந்த துணையுமின்றி அப்படியே தனிமையாகத்தான் இருக்கிறேன். என்னுடையவன் என்று சொல்வதற்கோ என் மீது அக்கறை காட்டுவதற்கோ என்னை அரவணைப்பதற்கோ யாரும் இல்லை. நான் என் பாதையில் தனியாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறேன்." அந்த இளைஞனின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட பிறகு அந்த குரு அவனை உற்று நோக்கினார். அதன்பின் அவனிடம் கூறினார், "பந்தே, அன்பரே, நீ தனிமையாக இருக்கிறாயென்றால் உனக்குப் பின்னால் உன்னுடைய முழு குடும்பம், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய எதிரிகள், உன்னுடைய உறவினர்கள் என எல்லோரையும் கூட்டிக்கொண்டு நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்?" அந்த குருவின் வாயிலிருந்து இந்த வார்த்தையைக் கேட்டதும் அந்த இளைஞன் அதிர்ச்சியடைந்தான். அவன் உடனடியாக பின்னால் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. அப்போது அவன் குருவிடம் கூறினான், "ஹே குருவே, எனக்குப் பின்னால் யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லையே. என் குடும்பத்தினரோ, என் நண்பர்களோ, என் எதிரிகளோ அல்லது என் உறவினர்களோ யாரும் இல்லை. நான் எல்லோரையும் பின்னால் விட்டுவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் யாரும் என்னைப் பற்றி விசாரிப்பதில்லை. யாரும் என் மீது அக்கறை காட்டுவதில்லை. யாரும் என்னை கவனிப்பது கூட இல்லை. சொல்லப்போனால் என் குரலைக் கூட யாரும் கேட்க விரும்புவதில்லை. ஆனால் யாராவது ஒருவருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் அவர்கள் என்னை நிச்சயமாக நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் மற்ற நேரங்களில் அவர்கள் என்னைப் பற்றி விசாரிப்பது கூட இல்லை. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்பது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் யாருக்கும் இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை." அந்த இளைஞன் சொன்ன இந்த வார்த்தைகள் அனைத்தையும் அந்த குரு உன்னிப்பாக கேட்டார். அதன் பிறகு அவனிடம் கூறினார், "பந்தே, அன்பரே, நீ சொல்வது சரிதான். ஆனால் நீ இவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு வராதவரை உன்னால் எப்படி தனிமையாக இருக்க முடியும்?" அந்த இளைஞன் மீண்டும் ஒருமுறை ஆச்சரியமடைந்து பின்னால் திரும்பிப் பார்த்தான். பின்னர் அந்த குருவிடம் கூறினான், "குருவே, இங்கே யாரும் இல்லையே. நான் தனியாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு பின்னால் யாரும் இல்லை, நீங்களே அதை பார்க்கலாம். அப்படியிருக்க போய் அவர்களை விட்டுவிட்டு வா என்று நீங்கள் ஏன் கூறுகிறீர்கள்? என்னுடன் யாரும் இல்லாதபோது நான் அவர்களை எங்கே விடுவது, எப்படி விடுவது?" அந்த இளைஞனின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு அந்த குரு புன்னகைத்தார். பின்னர் அவனிடம், "பந்தே, உண்மையில் நீ என்னிடமிருந்து என்னதான் எதிர்பார்க்கிறாய்?
என்று கேட்டார். இதற்கு அந்த இளைஞன் அவரிடம், ஹே குருவே, நான் உங்களுடைய சீடனாக மாற விரும்புகிறேன். எனக்கு ஒரு துணை தேவை. என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்றான். இளைஞனின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட அந்த குரு, பந்தே, நீ விரும்பினால் இங்கே ஒரு மாதம் தங்கலாம். அதன் பிறகே உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை என்னால் தீர்மானிக்க முடியும். ஆனால் நீ என் ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த 30 நாட்களுக்குள் நீ தியான பயிற்சி செய்ய வேண்டும். உன்னால் இதை செய்ய முடியும் என்றால் அடுத்த ஒரு மாதத்திற்கு நீ இங்கே தங்கலாம். இல்லையெனில் உனக்கு இங்கே இடமில்லை என்றார். அந்த இளைஞன் இதைப் பற்றி பலவாறு சிந்தித்துவிட்டு அந்த குருவிடம் கூறினான், ஹே குருவே, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன். இந்த 30 நாட்களில் நான் தியான பயிற்சி செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் நான் அதை செய்யத் தயாராக இருக்கிறேன். அந்த இளைஞன் குருவின் வார்த்தைகளுக்குச் சம்மதித்து ஆசிரமத்திலேயே தங்கினான். மறுநாள் அதிகாலையில் அந்த குரு அந்த இளைஞனிடம் வந்து, பந்தே, நீ யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். இதற்கு அந்த இளைஞன் பதிலளிக்கும் விதமாக, ஹே குருவே, என்னுடன் யாரும் இல்லையே. நான் யாருடன் பேசுவேன்? நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்றான். அப்போது அந்த குரு அவனிடம், சரி, ஆனால் இப்போது தியானத்தில் கவனம் செலுத்து. ஏனென்றால் இந்த 30 நாட்களில் தியான பயிற்சி செய்வதாக நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய் என்றார். குரு கூறியதைக் கேட்டு அந்த இளைஞன் தியானம் செய்ய அமர்ந்தான். ஆனால் முதல் நாளில் அவனுக்கு தியானம் செய்வதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டன. பல சவால்களை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவனால் ஒழுங்காகத் தொடர்ந்து அமரக்கூட முடியவில்லை. அவனுடைய கால்கள் மரத்துப் போய் செயலற்றுப் போவது போல் அவனுக்கு தோன்றியது. இதையெல்லாம் அந்த குரு பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவர் அவனிடம், பந்தே, நீ எவ்வளவு நேரம் விரும்புகிறாயோ அவ்வளவு நேரம் அமரலாம். நீ திடீரென்று தொடர்ந்து அமர்ந்தே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதும் இல்லை. உனக்கு சற்றே சிரமமாக இருந்தால் நீ எழுந்து சிறிது தூரம் நடக்கலாம், பின்னர் மீண்டும் வந்து அமரலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். பந்தே, யார் அது? யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? யாராவது வந்திருக்கிறார்களா என்று கேட்டார். அந்த குருவின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த இளைஞன் அவரிடம், குருவே, இங்கே யாரும் இல்லையே. நீங்களே பாருங்கள், நான் யாருடன் பேசப்போகிறேன் என்றான். அப்போது அந்த குரு மீண்டும் அவனிடம், சரி, தியான பயிற்சியைத் தொடங்கு என்றார். உடனே அந்த இளைஞன், ஹே குருவே, வெறும் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது மட்டும்தானா தியானம்? இதற்கு பெயர்தான் தியானம் என்றால் இது மிகவும் எளிதானதுதானே. இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாமே. வெறும் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது மட்டும்தானே இதில் இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு பதிலளித்த குரு அந்த இளைஞனிடம், பந்தே, வெறும் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது மட்டும் தியானமாகாது. தியானம் செய்வதற்கு நீ உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். உன்னுடைய மனதை ஏதேனும் ஒரு விஷயத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அது வெளியிலிருந்து வரும் ஏதேனும் ஒரு சத்தமாக இருக்கலாம், அல்லது உனக்குள்ளிருந்து வரும் உன்னுடைய மூச்சு காற்றாக இருக்கலாம். இந்த மூச்சு உள்ளே சென்று வெளியே வரும் சத்தத்தின் மீதோ அல்லது தற்போதைய நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தின் மீதோ நீ கவனத்தை செலுத்தலாம். அப்போதுதான் உன்னுடைய முழு கவனமும் அந்த ஒரு விஷயத்தில் ஒருமுகப்படும். உன்னுடைய மனம் எங்கும் சிதறிப் போகாது. இதன் காரணமாக உன்னால் அதில் தியானம் செய்ய முடியும். மேலும் இன்னொன்றையும் நினைவில் வைத்துக்கொள், நீ அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும்போது உன்னுடைய கவனம் அதிலிருந்து சிதறக்கூடாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். மறுநாள் அதிகாலையில் அவர் மீண்டும் அந்த இளைஞனை சந்திக்க வந்தபோது அவனிடம் மறுபடியும், பந்தே, இன்று யார் வந்திருக்கிறார்கள்? யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? சத்தம் மிகவும் பலமாக கேட்கிறதே. நீ இங்கே அமைதியை தேடி வந்தாயா அல்லது மற்றவர்களின் அமைதியை கெடுப்பதற்காக வந்தாயா என்று கேட்டார். அந்த இளைஞன் குருவிடம், ஹே குருவே, ஆனால் இங்கே யாருமே இல்லையே. அப்படியிருக்க நான் யாருடன் பேசுவேன்? அது மட்டுமல்ல, இதுவரை என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அப்படியிருக்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு பலமான சத்தங்கள் கேட்கின்றன? நான் ஒரு வார்த்தை கூட பேசாதபோது மற்றவர்களின் அமைதி குலைவதற்கு காரணமாக நான் எப்படி இருக்க முடியும் என்றான். அப்போது அந்த குரு அவனிடம், சரி சரி, தியான பயிற்சியைத் தொடங்கு என்றார். உடனே அந்த இளைஞன் குருவிடம், ஹே குருவே, எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. நான் உங்களிடம் கேட்கலாமா என்றான். அதற்கு அந்த குரு, கேள், நீ என்ன கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதைக் கேள் என்றார். அப்போது அந்த இளைஞன் குருவிடம், ஹே குருவே, நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தின் மீது கவனத்தை நிலைநிறுத்தி அதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் நான் என் மூச்சுக்காற்றிலோ அல்லது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்திலோ கவனத்தை நிறுத்த முயற்சிக்கும்போது என் கவனம் தொடர்ந்து நிலைத்திருப்பதில்லை. நான் ஒவ்வொரு கணமும் திசைமாறிப் போகிறேன். சில நேரங்களில் எனக்கு ஏதோ பழைய நினைவுகள் வருகின்றன, சில நேரங்களில் வேறு ஏதோ எண்ணங்கள் வருகின்றன.
அந்த பழைய விஷயங்களும் பழைய நினைவுகளும் என்னை விட்டு விலகுவதே இல்லை. நேற்று நீங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு நான் தியானம் செய்ய மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் அந்த பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் எனக்குள் வந்து கொண்டே இருந்தன. இதன் காரணமாக என்னால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தை செலுத்த முடியவில்லை. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த இளைஞன் சொன்ன இதையெல்லாம் கேட்டு அந்த குரு புன்னகைத்தார், அங்கிருந்து சென்றுவிட்டார். அந்த குரு சிரித்ததற்கான காரணம் அந்த இளைஞனுக்கு புரியவில்லை. மறுநாள் அதிகாலையில் அந்த குரு மீண்டும் அவனிடம் வந்து, பந்தே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இவ்வளவு சோம்பேறித்தனமா? உன்னைச் சுற்றி சோம்பல் மட்டுமே நிறைந்திருக்கிறது. சோம்பலை உன்னை விட்டு விரட்டு, இல்லையெனில் அது உன்னை ஆட்கொண்டுவிடும். அதன் பிறகு நீ எப்போதும் அதற்கு அடிமையாகவே வாழ வேண்டியிருக்கும் என்றார். அப்போது அந்த இளைஞன் குருவிடம், ஹே குருவே, நீங்கள் தினமும் இங்கே யாரோ இருப்பதாகவே கூறுகிறீர்கள், ஆனால் எனக்குத்தான் யாரும் கண்ணில் படுவதில்லையே. நீங்களே சொல்லுங்கள், இங்கே யார் இருக்கிறார்கள் என்றான். அப்போது அந்த குரு அவனிடம், சரி, வா, பயிற்சிக்குச் செல்வோம் என்றார். உடனே அந்த இளைஞன், ஹே குருவே, உங்களுடைய அனுமதி இருந்தால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றான். குரு அவனிடம், ஆம், கேள், உன்னுடைய கேள்வி என்ன என்றார். அப்போது அந்த இளைஞன் குருவிடம், ஹே குருவே, உங்களுடைய கருணையால் இப்போது நான் முன்பை விடச் சிறந்த முறையில் தியானம் செய்ய முடிகிறது. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னவென்றால், நான் எப்போதெல்லாம் என் மூச்சுக்காற்றின் மீது கவனம் செலுத்துகிறேனோ அப்போதெல்லாம் என்றான், என் மனம் ஒருமுகப்படுகிறது. நான் முன்பை விட அதிகமாகவும் நன்றாகவும் தியானமும் செய்ய முடிகிறது. ஆனால் தியானம் செய்ய செய்ய எனக்கு தூக்கம் வரத் தொடங்குகிறது. நான் தூங்கிவிடுகிறேன். அதற்குப் பிறகு என்னால் தியானம் செய்ய முடிவதில்லை. அதன் பிறகு எனக்கு தூக்கம் மட்டுமே வந்து கொண்டே இருக்கிறது. என்னால் மீண்டும் தியானத்தின் பக்கம் என் கவனத்தை திருப்ப முடிவதில்லை. அந்த இளைஞனின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட அந்த குரு அவனிடம், இது நல்ல விஷயம்தான் என்றார். இவ்வளவு மட்டும் கூறிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார். 5ஆம் நாள் அதிகாலையில் அந்த குரு அந்த இளைஞனிடம் வந்தபோது, பந்தே, நீ ஏன் இத்தனை மனிதர்களை கூட்டி வைத்திருக்கிறாய்? இவ்வளவு மனிதர்கள் உன்னை தியானம் செய்ய விடமாட்டார்கள். நீ ஏன் இத்தனை பேரை அழைத்திருக்கிறாய்? இவர்களை இங்கிருந்து சீக்கிரம் அனுப்பிவிடு. எனக்கு இது சிறிதும் பிடிக்கவில்லை. நீ சொன்னபடி நீ இங்கே தனியாகத்தானே வந்தாய். அப்படியிருக்க இத்தனை மனிதர்களை இன்று ஏன் கூட்டி வைத்திருக்கிறாய்? இவர்களை இப்போதே திருப்பி அனுப்பிவிட்டு வா என்றார். அப்போது அந்த இளைஞன் அந்த குருவை பற்றி தன் மனதிற்குள், குருவிற்கு பைத்தியம் பிடித்துவிட்டது போலிருக்கிறது. தினமும் வரும்போதெல்லாம் இங்கே யாரோ இருப்பதாகவே எப்போதும் ஒரே விஷயத்தை கூறுகிறார். ஆனால் எனக்குத்தான் யாரும் கண்ணில் படுவதில்லையே என்று நினைத்து கொண்டான். அவன் மிகவும் பணிவுடன் அந்த குருவிடம், ஹே குருவே, ஒருவேளை உங்களுடைய கண்கள் பார்ப்பதை என்னால் பார்க்க முடியவில்லையோ என்னவோ. எனக்கு இங்கே யாரும் கண்ணில் படவில்லை. அப்படியிருக்க உங்களுக்கு மட்டும் எப்படி இங்கே மனிதர்களாகவே தெரிகிறார்கள் என்றான். பின்னர் அந்த குரு அவனிடம், சரி, அப்படியானால் வா, இப்போது தியானப் பயிற்சி செய்வோம் என்றார். அப்போது அந்த இளைஞன் குருவிடம், ஹே குருவே, தியானம் செய்யும்போது எனக்கு தூக்கம் வந்தது என்று உங்களிடம் கூறினேனே, அதை நான் கட்டுப்படுத்திவிட்டேன். ஆனால் இப்போது நான் எப்போதெல்லாம் தியானம் செய்ய அமர்ந்து ஏதேனும் ஒரு விஷயத்தில் என் கவனத்தை குவிக்கிறேனோ அப்போதெல்லாம் என் மனதில் எண்ணங்களின் வெள்ளமே பெருக்கெடுத்து ஓடுகிறது. எண்ணங்களின் வெள்ளமே வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. கண்களை திறந்து வைத்திருக்கும்போது கூட நான் இவ்வளவு எண்ணங்களை கண்டதில்லை. ஆனால் கண்களை மூடிய பிறகு எனக்கு அத்தனை எண்ணங்கள் தோன்றுகின்றன. இந்த எண்ணங்களில் சில அப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கின்றன, அதைப்பற்றி நான் இன்று வரை சிந்தித்தது கூட இல்லை. எனக்கு அவற்றைப் பற்றி எதுவும் தெரியாது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது குருதேவா என்றான். அந்த இளைஞனின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட அந்த குரு அவனிடம், அப்படியா, இப்படி நடக்கிறதா என்று கூறினார். இவ்வளவு மட்டும் கூறிவிட்டு அந்த குரு திரும்பிச் சென்றுவிட்டார். மறுநாள் அதிகாலையில் அந்த குரு ஒரு தடியை எடுத்துக்கொண்டு அந்த இளைஞனிடம் வந்தார். அவனுக்கு ஒரு அடி கொடுத்துவிட்டு, நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இத்தனை மனிதர்களை எனக்கு பிடிக்காது என்று. நீ இவர்களை விட்டுவிட்டு வரவேண்டும். நீ ஏன் தினமும் இவர்களை இங்கே கூட்டி வருகிறாய்? இவ்வளவு கூட்டத்தை சேர்ப்பதால் உனக்கு என்ன லாபம்? இன்றைய தினத்திற்குப் பிறகு இவர்கள் இங்கே வரக்கூடாது. இதை நினைவில் வைத்துக்கொள். இன்றுக்குப் பிறகு இங்கே யாராவது தென்பட்டாலோ அல்லது உன்னுடைய அரட்டை எனக்கு கேட்டாலோ நான் உன்னை உடனடியாக இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்றார். அப்போது அந்த இளைஞன் மிகுந்த பணிவுடன் குருவிடம், ஹே குருவே, எனக்கு இங்கே யாரும் கண்ணில் படவில்லை என்பதுதான் எனக்கு புரியவில்லை. ஆனால் நீங்கள் தினமும் ஒரே விஷயத்தையே கூறுகிறீர்கள். நான் இங்கே கூட்டத்தை கூட்டி வைத்திருக்கிறேன் என்றும் நான் அழைத்து வந்த மனிதர்களை நான் விட்டுவிட்டு வரவேண்டும் என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் நான் உங்களிடம் தினமும் ஒரே விஷயத்தைத்தான் கூறுகிறேன். எனக்கு இங்கே யாரும் தெரியவில்லை. எனக்கு இங்கே யாரும் கண்ணில் படுவதும் இல்லை. நான் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட எடுப்பதும் இல்லை. அப்படியிருந்தும் உங்களுக்கு மனிதர்களின் குரல்கள் கேட்கின்றன என்று கூறுகிறீர்களே என்றான். அப்போது அந்த குரு அந்த இளைஞனின் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக கூறினார்,
உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய குடும்பத்தினர், உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய எதிரிகள், உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய இச்சைகள், இவையெல்லாம் உன்னைச் சந்திக்க வருவதில்லையா? அந்த இளைஞன் குருவிடம், இல்லை குருதேவா, என்னைச் சந்திக்க யாரும் வருவதில்லை. நான் இங்கே தனியாகத்தான் வந்தேன், இப்போதும் நான் தனியாகத்தான் இருக்கிறேன். எனக்கு என்று யாரும் இல்லை என்றான். அப்போது அந்த குரு கோபமடைந்து அந்த தடியால் அந்த இளைஞனை மீண்டும் ஒரு முறை அடித்து, இப்போதே அமர், இப்போதே தியானம் செய். உன்னுடைய தியானத்தில் யாராவது வந்தால் என்னிடம் சொல் என்றார். அந்த இளைஞன் குருவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உடனடியாக தியானம் செய்ய அமர்ந்தான். சிறிது நேரம் அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் குருவிடம் கூறினான், ஹே குருதேவா, என் சகோதரன் என்னைச் சந்திக்க வந்திருக்கிறான். அவனுடன் என் தந்தையும் இருக்கிறார். நான் அவர்களை விட்டுவிட்டு இங்கே வந்துவிட்டதால் இருவரும் மிகுந்த துயரத்தில் இருக்கிறார்கள். என் சகோதரனின் உடல்நிலையும் சரியாக இல்லை போல் தோன்றுகிறது. அவர்கள் என்னை அழைக்கிறார்கள். என் மூத்த சகோதரனின் மனைவி, அதாவது என் அண்ணி, என் அண்ணனிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, என் காதலியும் வந்திருக்கிறாள். அவள் என்னிடம், நீ என்னை மணப்பாயா அல்லது நான் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ளவா என்று கேட்கிறாள். அவளும் மிகவும் துக்கமாக காணப்படுகிறாள். மேலும் எனக்கு பின்னால் என் நண்பர்கள் சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். இன்று அவர்கள் தங்களுடைய கடனை திரும்பக் கேட்க வந்திருக்கிறார்கள். என்னை ஏமாற்றுக்காரன் என்று திட்டுகிறார்கள். என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு என்னுடன் என் சில எதிரிகளையும் கூட்டி வந்திருக்கிறார்கள். ஆனால் என் எதிரிகள் என்னை கொல்ல விரும்பவில்லை. நீ ஏற்கனவே செத்துவிட்டாய், உன்னை இன்னும் என்ன கொல்ல வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வளவு கூறிவிட்டு அந்த நபர் சில வினாடிகள் அமைதியானார். ஆனால் அதற்குப் பிறகு சிறிது நேரம் கழித்து அவர் மீண்டும் அந்த குருவிடம் கூறத் தொடங்கினார், குருவே, இப்போது என்னிடம் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. அதை நான் வாங்கிவிட்டேன். அதில் என் தந்தை, என் தாய், என் சகோதரன், என் அண்ணி என அனைவரும் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் இப்போது என் நண்பர்களை விட அதிக பணக்காரன். என்னிடம் அளவில்லா செல்வமும் சொத்துக்களும் உள்ளன. அது மட்டுமன்றி நான் என் காதலியை திருமணமும் செய்து கொண்டு அதை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கூறிவிட்டு அந்த நபர் மீண்டும் அமைதியானார். பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒருமுறை அந்த குருவிடம் கூறுகிறார், குருவே, யாரோ என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள். தொடர்ந்து என் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் அவருடைய முகத்தை பார்க்க முயற்சிக்கிறேன். ஆனால் எனக்கு அவர் முகம் தெரியவில்லை. இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் அந்த குருவிடம் கூறுகிறார், குருதேவா, என்னை தாக்குவது நீங்கள்தான். அதோடு இவ்வளவு கூட்டத்தை ஏன் கூட்டி வந்திருக்கிறாய்? இவர்களை அழைத்துக் கொண்டு எங்கே போகிறாய் என்றும் கேட்கிறீர்கள். நீ என்னுடன் தனியாகத்தான் வரவேண்டும். இவ்வளவு கூறிவிட்டு அந்த நபர் தியானத்திலிருந்து எழுந்து அந்த குருவின் பாதங்களில் விழுந்து அவரிடம் கூறலானார், ஹே குருதேவா, நீங்கள் சொன்னது சரிதான். இந்த கூட்டத்தை கூட்டிக் கொண்டு எங்கே போகிறாய் என்று நீங்கள் எப்போதும் கூறுவீர்களே. இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு வா என்று எப்போதும் கூறுவீர்களே. ஆனால் எனக்கு யாரும் தெரிவதில்லை. ஆனால் இன்று நான் என்னுடன் கூட்டி வந்திருந்த, என்னுடன் வைத்துக்கொண்டு சுற்றிக் கொண்டிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டேன். அனைவரும் என்னுடனேயே இருக்கிறார்கள், என் அருகிலேயே இருக்கிறார்கள். ஆனால் நான் ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறேன்? என் பதற்றத்திற்கான காரணம் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த நபரின் இந்த வார்த்தைகள் அனைத்தையும் அந்த குரு கூர்ந்து கவனித்தார். அதன் பிறகு அங்கிருந்து அமைதியாக எழுந்து சென்றுவிட்டார். அதற்குப் பிறகு அந்த குரு அவரிடம் வரவே இல்லை. ஆனால் அந்த நபர் தினமும் தியானம் பயிற்சி செய்து வந்தார். சரியாக ஒரு மாதத்திற்குப் பிறகு அவர் அந்த குருவிடம் சென்றபோது அவரிடம் கூறலானார், குருவே, நான் எப்போதும் என் கூட்டத்தை என்னுடன் கூட்டிக் கொண்டு சுற்றுகிறேன் என்று நீங்கள் கூறியது போல இன்று நான் அந்த கூட்டத்தை அனுப்பிவிட்டேன். இப்போது நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என்னுடன் யாரும் இல்லை. என்னுடன் நீங்களும் இல்லை. ஏன் நான் கூட என்னுடன் இல்லை. நான் ஒரு பேரமைதியை உணர்கிறேன். இப்போது என் வாழ்க்கையில் எந்த பிரச்சினையும் இல்லை, எந்த தீர்வும் இல்லை என்று தோன்றுகிறது. நான் மிகவும் இலகுவாக உணர்கிறேன். நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். இந்த அமைதியில் இருக்கும் ஆனந்தத்தைப் பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அப்போது அந்த குரு அந்த நபரிடம் கூறுகிறார், பந்தே, நீ விரும்பினால் இந்த தனிமையோடு உன்னுடைய உலகத்திற்கு திரும்பிச் செல்லலாம். இனி நீ அந்த உலகத்திற்கு திரும்பினாலும், மனிதர்கள் உன்னைச் சுற்றி இருந்தாலும், ஒட்டுமொத்த கூட்டமே உன்னுடன் இருந்தாலும் நீ தனியாகவே இருப்பாய். அவர்கள் உன்னுடைய உறவினர்களாகவோ, சொந்தக்காரர்களாகவோ, குடும்பத்தினராகவோ, உன்னுடைய நண்பர்களாகவோ, எதிரிகளாகவோ, உன்னுடைய உணர்வுகளாகவோ அல்லது உன்னுடைய காதலியாகவோ இருந்தாலும், இவர்கள் அனைவருடன் இருந்தும் நீ முழுமையாகத் தனியாகவே இருப்பாய். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் எப்போது மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் அப்போதும் நீ முற்றிலும் தனியாகவும் அமைதியாகவும் இருப்பாய். மேலும் நீ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தீர்வு காண்பதில் இப்போது முழுமையாகத் தகுதியுடையவன் ஆகிவிட்டாய். இப்போது நீ விரும்பினால்
நான் உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த 30 நாட்கள் முடிந்துவிட்டதாக நீ நினைக்கலாம். ஆனால் தியானத்தின் வழி இப்போதுதான் தொடங்கியுள்ளது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவை, தெரிந்து கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. ஆனால் எதையும் பற்றிக்கொள்ளக் கூடாது என்பதை நினைவில் கொள். இந்த வழி இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த வழி மிகவும் நீண்டது. இந்த வழியின் ஆரம்பம் அமைதியிலிருந்தே தொடங்குகிறது. அப்போது அந்த நபர் அந்த குருவை வணங்கி அவரிடம் கூறுகிறார், ஹே குருவே, நான் என் வீட்டிற்கு திரும்ப விரும்புகிறேன். என் கடமைகளைச் செய்வதற்காகவும் அதே நேரத்தில் இந்த வழியிலும் முன்னேறிச் செல்வதற்காகவும் என் அந்த உலகத்திற்கு திரும்ப விரும்புகிறேன். உங்களுடைய அனுமதி இருந்தால். இவ்வளவு கூறிவிட்டு அந்த நபர் அமைதியானார். அப்போது அந்த குரு புன்னகைத்து அந்த நபரிடம் கூறுகிறார், பந்தே, மனம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சாத்தியமாகும். நீ உலகத்தில் இருந்து கொண்டே தனிமையாக வாழ முடியும். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன, தெரிந்து கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. ஆனால் எதையும் வைத்துக்கொள்ளக் கூடாது என்பதை நினைவில் கொள். இப்போது நீ போகலாம், உனக்கு நன்மையாகட்டும். பார்வையாளர்களே, வாருங்கள் இப்போது அதிகமாக யோசிப்பதைப் பற்றிய அடுத்த கதையை தொடங்குவோம். ஒட்டுமொத்த மனித இனமும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளது. அது ஒருபோதும் முடிவடையாத ஒரு ஓட்டம். அது மனிதனின் பிறப்போடு தொடங்கி இறக்கும் வரை அவனை துரத்துவதை விடுவதில்லை. ஆனால் இந்த ஓட்டம் எதற்கானது என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சற்று நிதானமாக உங்களிடமே கேட்டுப் பாருங்கள். நீங்கள் எதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையில் இந்த ஓட்டம் எப்போதாவது முடிவடைய முடியுமா? மனிதன் எந்த பௌதிக சுகபோகங்களை சேர்ப்பதில் பிஸியாக இருக்கிறானோ, உண்மையில் அந்த பௌதிக சுகபோகங்கள் அவனுக்கு அமைதியையோ அல்லது ஆனந்தத்தையோ தர முடியுமா? மாவீரன் அலெக்சாண்டர் இறப்பதற்கு முன் தன் அமைச்சர்கள் அனைவரிடமும் கூறினார், என் இறுதி ஊர்வலம் நடக்கும்போது என் உடல் மூடப்பட்டிருக்க கூடாது. என் உள்ளங்கைகள் திறந்தே இருக்க வேண்டும். உலகத்தையே வெல்ல முடிந்த அலெக்சாண்டராலும் கூட தன் கூட எதையும் கொண்டு செல்ல முடியவில்லை. அவனுடைய கைகள் வெறுங்கையாகவே இருக்கின்றன என்பதை இந்த உலகமே பார்க்கட்டும். ஆனால் வாழ்க்கையின் கயிறு அப்படிப்பட்டது. அதற்கு எப்போதுமே நிதானிக்க நேரமிருப்பதில்லை. வாழ்க்கையின் மிகப்பெரிய சுகம் என்ன, இதற்கு நேர்மாறாக வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கம் என்ன என்பதைப் பற்றி அது எப்போதுமே சிந்திப்பதில்லை. சுகபோகங்களை சேர்த்து வைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அர்த்தத்தில் அதனை எத்தனை பேரால் அனுபவிக்க முடிகிறது? தன் மகிழ்ச்சிக்காகவும் தன் அமைதிக்காகவும் அவன் சேகரித்து வைத்த அதே பௌதிகப் பொருட்கள், அதே சுகபோகங்கள் அவனுடைய துன்பத்திற்கு காரணமாகிவிடுகின்றன. பணம் சம்பாதிக்காத போது பணம் இல்லை என்ற துன்பம் இருந்தது. பணம் சம்பாதித்த பிறகோ அதே பணம் அவனுடைய குழந்தைகளுக்கோ அல்லது அவனுக்கோ சண்டைக்கான காரணமாகிவிடுகிறது. அப்படியென்றால் எப்படிப்பட்ட சுகபோகங்கள், எந்த விஷயங்களின் பின்னால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைய கதையில் நான் உங்களுக்கு எதை சொல்லப் போகிறேன் என்றால், அதில் உங்களுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பம் மற்றும் மிகப்பெரிய இன்பம் என்னவென்று தெரியவரும். நீங்கள் இந்த கதையில் மூழ்கிப் போவதற்கு முன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, கதையைத் தொடங்குவோம். தன் வறுமையின் நாட்களை நினைத்து பார்த்து சேத் தனானந்தின் கண்கள் கலங்கின. இன்று அவன் வாழ்க்கையில் அனைத்தையும் அடைந்துவிட்டான். எல்லா சுகபோகங்களும் அவனிடம் இருந்தன. வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அவனுக்கு கீழே வேலை செய்தார்கள். அவனுடைய ஒரு குரலுக்காக அவனுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். ஆனால் இன்று எல்லாவற்றையும் அடைந்த பிறகும் கூட அவன் இந்த உலகத்திலேயே தன்னை மிகவும் ஏழை மனிதனாக கருதிக் கொண்டிருந்தான். இறுதியில் தன் வறுமையின் நாட்களை நினைத்து பார்த்து அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. அவனிடம் அப்போது எதுவும் இல்லை, ஆனாலும் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் இன்று எல்லாமே இருந்தும் அவன் மகிழ்ச்சியாக இல்லை. எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் யார் தனிமையை உணர்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் ஏழை மனிதன் ஆவான். செல்வமோ அல்லது பௌதிக சுகபோகங்களோ தன் மனதை நிறைவு செய்ய முடியாது என்பதை அவன் உணரத் தொடங்கினான். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவனுடைய முழு வாழ்க்கையும் கடந்துவிட்டிருந்தது. இப்போது தன் வாழ்நாள் முழுவதின் சம்பாத்தியமும் அவனுக்கு வீணாகத் தோன்றியது. தான் சம்பாதித்ததெல்லாம் சும்மாதான், வீணானதுதான் என்று அவனுக்கு தோன்றத் தொடங்கியது. இந்த உணர்வு அவனுக்கு வாழ்க்கையில் இதற்கு முன்பு எப்போதும் ஏற்பட்டதில்லை. ஒருவேளை இந்த உணர்வு அவனுக்கு முன்பே ஏற்பட்டிருந்தால் அவன் சற்று நிதானித்திருப்பான், நின்றிருப்பான், நின்று சிந்தித்துப் பார்த்திருப்பான் தான் எதை சேர்த்து கொண்டிருக்கிறோமோ அது உண்மையில் சேர்த்து வைக்க தகுதியானதுதானா என்று. இந்த விஷயம் அவனுக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவன் தன் வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதை தேட முயற்சி செய்திருப்பான். தன் மனதை நிறைவு செய்யும், தன் தனிமையைப் போக்கும், தன் வாழ்க்கையை முழுமையாக்கும் அந்த இரகசியத்தைப் பற்றி அவன் தேடியிருப்பான். அவன் தன் 2 மகன்களையும் தன் அருகில் அழைத்து அவர்களுக்கு வாழ்க்கையின் பாடத்தை புரிய வைக்க முயற்சி செய்யத் தொடங்கினான். சேத் தன் மகன்களிடம்